பல இலக்கியங்கள்ல இடம் பிடிச்ச ஒரு வார்த்தை தான் இந்த தமிழகம்னு. தமிழை ஒழுங்கா முறையா ஆழமா படிச்ச நிறைய பேர் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. இந்த தமிழகம் தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவால முறைப்படி தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டப்பட்டதுங்கிறது நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச நாடறிஞ்ச வரலாறு. இப்ப நம்ம கட்சி பேரோட 3வது வார்த்தைக்கு வருவோம். கழகம். இதுதான் இந்த 3வது வார்த்தை. கழகம்னா படைபயிலும் இடம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த வகையில நம்மளோட இளம் சிங்கங்கள் பயிலும் இடம்தான் நம்ம கட்சி, நம்ம கழகம். அதனால கழகம்ன்ற இந்த வார்த்தையும் ரொம்ப சரியாகவே பொருந்தி நிற்குது. தமிழகம், வெற்றி, கழகம், இந்த 3 வார்த்தைகளை கொண்டு மூண்டெழுந்திருக்கும் அரசியல் உலகின் அணையா பெருஞ்சுடர் தான் தமிழக வெற்றி கழகம். அது மட்டும் இல்லாம பெரும் புயலையும் சூறாவளியையும் தனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிற திருக்குறளோட உயிர் நாதமும் சேர்ந்துதான் நம்ம கட்சியோட அடையாளமா மாறி நிற்குது. இனி வரப்போற நாட்கள் ஒட்டுமொத்த மக்களோட ஆதரவாலையும் ஆசீர்வாதத்தாலையும் தமிழ்நாட்டின் வெற்றிக்கும் தமிழ்நாட்டில் இருக்க மக்களோட வெற்றிக்கும் அஸ்திவாரம் போட்டு தமிழ்நாட்டோட உலக தமிழர்களோட ஒரு மிகப்பெரிய அடையாளமா மாறி காலகாலத்துக்கும் களத்துல வெற்றிகரமா நிக்க போறது தான் நம்ம தமிழக வெற்றி கழகம். வாழ்க தமிழக வெற்றி கழகம், வளர்க தமிழகம்.